ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, டுடே நான் சமைக்க போறேன். இன்னைக்கு சண்டே இல்லையா? எனக்கு எப்படின்னா, சமைக்கும் போது சமைக்கட்டு ஃப்ரீயா இருக்கணும். சமைக்கும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. இன்னொன்று, நடுவில் யாராவது வந்தாங்கன்னா எனக்கு கோவம் வரும். ஸோ என் வீட்டு கிச்சனில் பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த பக்கம் பள்ளி போகுது. என் வீட்டு கிச்சனில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எங்கள் அம்மா அப்பா குறுக்கண்ண இருக்கேன் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ சமைக்கும்போது எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, வெங்காயத்தை எப்படி கட் பண்ணாத, தக்காளி எப்படி கட் பண்ணாத அப்படின்வாங்களா. அதுலேயே எனக்கு கெட்ட கோவம் வரும். நான் எனக்கு எப்படி வருமோ அப்படி தான் எனக்கு வாட்டம். ஸோ சண்டே அதுமா இன்னைக்கு நான் என்ன சமைக்க போறேன் தெரியுமா? இன்னைக்கு வெங்காய கார குழம்பு. இன்னைக்கு நானா தான் சமைக்க போறேன். வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு தக்காளி போட்டு விதமா நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு என்னோட சமையல். வீட்டில் யாரும் இல்லைன்னா தான் எனக்கு எப்படி சொல்றது, சமைக்கணும்னு தோணும் அப்படின்னு கிடையாது. சொல்றல, சமைக்கும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. யாரும் இல்லைன்னா நான் வேகமா சமைச்சிருவேன். ஆனா சொன்னல, காய்கறி கட் பண்றது மட்டும் நான் கொஞ்சம் சோம்பேறி. அதுவும் வெங்காயம் கூட ஓகே, இந்த முட்டைகோஸ்லாம் இருக்கு பாருங்க, முட்டைகோஸ் அது ஸ்டார்டிங் கட் பண்ற வரைக்கும் எனக்கு கடுப்பா வரும். அப்புறம் கட் பண்ண ஆரம்பிச்சுன்னா இதாயிடும். அதே மாதிரி இந்த கருணக்கிழங்கு அந்த மாதிரி. அப்புறம் என்னன்னா, வெண்டைக்காய்லாம் ஓகே, அது கேரட்டை கட் பண்ணதுக்குள்ள மாண்டுடும். ஐயோ என்னடா நம்ம கிட்ட தராங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலா வெங்காய கார குழம்பு சின்ன வெங்காயம் தான் போட்டு பண்ணணும். சின்ன வெங்காயம் இல்லை. ஸோ சின்ன வெங்காயம் போட்டாதான் காரக்குழம்பு இதாகுமா? பெரிய வெங்காயம் போட்டா வயிற்றுல இறங்காதா? ஸோ இன்னைக்கு நான் அதைத்தான் செய்ய போறேன். பூண்டு ஒரு பாத்திரத்துல தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? அப்பதான் தோலெல்லாம் சீக்கிரமா வெளியில வரும். சீக்கிரமா நல்லா உரிக்க வரும், கஷ்டம் இல்லாம உரிக்கலாம். அதனால நான் எப்பவுமே அப்படிதான் செய்வேன். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு அப்பா அம்மா அவ்வளோ சேர்த்துக்க மாட்டாங்க. நானும் என் பையனும் சேர்த்துப்போம். அது ரேர் தான், வாரத்துல ஒரு நாள் 2 நாள் அப்படிதான். எப்பவுமே சேர்த்துக்க மாட்டோம். ஸோ பாருங்க, குக்கர்ல சாதம் வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், இதாகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு தானே வர முடியும். ஸோ சாம்பார் தானே, அது எவ்வளோ நேரம்? மணி இப்போ 10:45. நான் இப்போ கட் பண்ணாதான் 1/2 மணி நேரத்தில் முடிப்பேன். ஸோ மக்களே இருங்க, நான் இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு, வெங்காயம் இருக்கு, அதோ தக்காளி இருக்கு, அப்புறம் என்னன்னா பச்சை மிளகா இருக்கு, இதெல்லாம் கட் பண்ணிட்டு நான் ஜாயின் ஆகிக்கிறேன். ஓகே மக்களே, ஓகே.